பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். நம்ம இந்த மாத வாக்குத்தத்தமாக பெருக்கத்தின் ஆசீர்வாதம் என்று நம்ம பார்த்தோம். அது போலவே தொடர்ந்து ஒரு சில வார்த்தைகளை நம்ம ஆசீர்வாதத்தை சம்பந்தப்பட்டதாக பார்த்து கொண்டு வருகிறோம். வேதத்துல யார் யார் எத்தனை மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள், நாம் எப்படி பெற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை குறித்து தான் நான் பார்க்க போகிறோம். வேதத்துல பாருங்க, 5 பேரை பார்க்கலாம். பென்யமீனை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, யோசேப்பு எகிப்தில் இருக்கிறான் என்று சகோதரர்கள் அறிந்து அந்த இடத்துக்கு வந்து தானியம் வாங்கும்போது தெரிந்து கொள்ளுகிறார்கள். ஆனா அவங்க திரும்பி போகும்பொழுது அவங்க சாக்கு மூட்டையில, பென்யமீன் மூட்டையில மாத்திரம் எத்தனை மடங்கு கொடுத்து அனுப்புகிறான்னா, 5 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புகிறான். 5 மடங்கு தானியத்தை கொடுத்து அனுப்புகிறான். இதை நம்ம பார்க்கிறோம். முதலாவது நம்ம எடுத்துக்கொண்டால், யோபு தன் பிள்ளைகளை, எல்லா சொத்துக்கள், பிள்ளைகள், சொந்த பந்தங்கள் எல்லாம் இழந்து போனான். ஆனா எல்லாம் இழந்ததுக்கு பிற்பாடு இயேசு என்ன பண்ணாராம்? முதலாவது தேவனாகிய கர்த்தர் அவரை 2 மடங்கு திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக ஆசீர்வாதத்தை அவருக்கு தந்தார். முதலாவது யோபு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். 2வது பென்யமீன் 5 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். 3வது நீங்க பார்க்கும் பொழுது தானியேல். உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும், அங்க இருக்கிற எல்லாமே வந்து அசைவ சாப்பாடை சாப்பிட்டு கறி, மீன், அது இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்ல புஷ்டியா இதுவா வந்து நிக்கணும்னு சொல்லும் பொழுது தீட்டுப்படக்கூடாது என்று ஞானமா செயல்பட்டு தானியேலும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் என்ன பண்றாங்க, காய்கறிகளையும் பருப்பு வகைகளையும் சாப்பிட்டு 10 மடங்கு சமஸ்தராக, 10 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். 2 மடங்கு, 5 மடங்கு, 10 மடங்கு பார்த்தோம். கடைசியாக அடுத்தது ஈசாக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம், பஞ்ச காலத்தையும் விதைத்தான். ஆனா அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை என் தேவனாகிய கர்த்தர் அவன் சிரசின் மேலே இறங்கும்படி செய்தார். பொறாமை கொள்ளுகிற அளவுக்கு அவன் என்ன பண்ணினான்னா, பெருத்து ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் காணப்பட்டான். அடுத்தது பார்க்கும் பொழுது 1000 மடங்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க இருக்கும் பொழுது மோசே அவர்களை பார்த்து சொல்லுகிறான், என் பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை திரளாய் பெருக பண்ணினார். நீ இப்பொழுது இருக்கிறத பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆசீர்வதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது கடைசியாக நம்ம பார்க்க போறது ரெபேக்காள். எலியேசர் வந்து ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படி அங்க இடத்துக்கு போய் ரெபேக்கால பார்க்கும்பொழுது அவனுடைய சகோதரர்கள் கடைசியாக அவளை வாழ்த்தி அனுப்புகிறார்கள். என் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று சொல்லி அவளை ஆசீர்வதித்து எலியேசரோடு அனுப்பி வைக்கிறார்கள். கடைசியாக ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று. எண்ணிக்கைக்கே அடங்காத வானத்து நட்சத்திரங்களையும் எண்ண முடியாது, கடற்கரை மணலையும் எண்ண முடியாது. பண்ணமாக உன்னை நான் திரளாய் பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோபு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். பென்யமீன் 5 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். தானியேல் 10 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அது மாத்திரமல்ல, ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் 1000 மடங்கு பெருக்கத்தை கண்டார்கள். அதே போல ரெபேக்காள் கோடா கொடியாய் பெருகுவாயாக என்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அதே போலதான் ஆபிரகாம் கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரங்களை போலவும் பெருக பண்ணிற. இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் உங்க சிரசின் மேலே இறங்குவதாக என்று நான் உங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா, இயேசுவின் நாமத்தினால தகப்பனே, நீர் எங்களை அப்பா பெருக பண்ணும்படியாக, ஆசீர்வதிக்க பண்ணும்படியாக, எங்களை திரளாய் மிகவும் அதிகரிக்க பண்ணும்படியாக, எங்களை வர்த்திக்க பண்ணும்படியாக அப்பா உங்க கரத்துல எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா விதமான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.